எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்போ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படணும், கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் மரணத்தின் மூலமாக இணைக்கப்பட்டோமானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம முதல்ல அறையப்படணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அடக்கம் பண்ணப்பட்டதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுவதற்கு காரணமாக இருந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஏன் மனுஷ சாயலிலே மனுஷகுமாரனாக வந்தபடினாலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். தேவகுமாரன் என்கிற நிலைமையிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இப்போ நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோமானால் நம்முடைய பாவ சரீரம் அது அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு நீதியுள்ள சரீரம் உயிர்த்தெழ முடியும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமா?